போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. காணாவூர் திருமண விருந்திலே கற்சாடி தண்ணீர் ரசமானதே. கலங்கி தவித்த எங்கள் உள்ளம் மாறவே, கள்ளமில்லா உன் வார்த்தை அருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. தாயே வருவாயே, ஆசீரருள்வாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். உன்னத இறைவனின் சாயலிலே, உலகில் பிறந்த இறைக்குலமே, இறைவன் அழைக்கின்றார். இனிதே இணைந்திடுவோம். பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமனன்பில் நாம் கலந்திடுவோம். உன்னத இறைவனின் சாயலிலே, உலகில் பிறந்த இறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கருமத்தம்பட்டிலுள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அனைவரையும் வரவேற்கின்றோம்.
இந்த நாளிலே திரு அவையானது 60வது உலக தொடர்பு நாள் வார விழாவினை கொண்டாடுகின்றது. இன்று 7ஆம் நாள். செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவதில் இணையதள வழிநடத்துவோர், சட்டம் இயற்றுவோர் மற்றும் பன்னாட்டு ஒழுங்குமுறை அமைப்புகள், ஊடகம் மற்றும் தொடர்பாடல் நிறுவனங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குபவர்கள் மற்றும் மேம்படுத்துவர்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்னையினுடைய பரிந்துரை தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருப்பலியை கண்டுகொண்டு போன்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும், இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்று நாம் புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பருடைய நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். துறவு வாழ்வுக்கு வித்திட்டவர், துறவு வாழ்வுக்கான சட்டங்களை இயற்றியவர், துறவு வாழ்வுக்கான ஆன்மீக பாதையை வழிவகுத்தவர். இந்த நாளிலே அவரை நினைவு கூறுகின்ற பொழுது நாமும் அவருடைய பரிந்துரையும் பாதுகாவலையும் அவர் வழியாக பெற்றுக்கொள்ள இந்த பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே இறைவா, துறவு மடத் தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடி கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர்,
மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கைகளில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதலான் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே, அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே, உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளருள் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பேசுபல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை.
நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. விடை பகரும் எதிர்கேள்வி இல்லை. புதிர்கள் அனைத்தின் முடிச்சவிழ்க்கும் சிந்தனை தூண்டல் இல்லை. செயற்கை நுண்ணறிவால் வளங்கள் மிகும் உண்மை. வாழ்வில் காணாது போகும் வாழ்வின் உயிர்ப்புத்தன்மை. மீண்டும் ஒரு முறை இந்த நுண்ணறிவை பற்றிய ஒரு கவிதையை சொல்கிறேன். விடை பகரும் எதிர்கேள்வி இல்லை. புதிர்கள் அனைத்தின் முடிச்சவிழ்க்கும், ஆனால் சிந்தனை தூண்டல் இல்லை. செயற்கை நுண்ணறிவால் வளங்கள் மிகும் உண்மை. வாழ்வில் காணாது போகும் வாழ்வினுடைய உயிர்ப்புத்தன்மை. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருள்பணியாளர்கள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்று அன்னையாம் திருச்சபையானது துறவுமட தலைவரும் ஒரு மாபெரும் துறவியாக இருந்து துறவுமட சட்டங்களை எல்லாம் இயற்றி துறவிகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியங்களை தன் வாழ்விலும் சரி, தனக்கு பின்வரும் தலைமுறை சந்ததியினரும் சரி, இப்படித்தான் நேர்மறை கொண்ட கோட்டோடு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கடந்து சென்ற மாபெரும் புனிதர் பெனடிக்டை இன்று அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இந்த அருமையான நாளிலே நம் தாயாம் திருச்சபை ஒரு அற்புதமான ஒரு நாளையும் நமக்கு சிறப்பிக்க கொடுத்திருக்கிறது. இன்று 60ஆம் ஆண்டு உலக தகவல் தொடர்பு நாளாக சிறப்பிக்கிறோம். எனவே இந்த கலாச்சார சீர்கேடு மட்டுமல்ல, மாறாக கலாச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து செல்லக்கூடிய தூரத்திலும் நாம் இந்த மைய சிந்தனையோடு இன்று மிகச் சிறப்பாக சிந்திக்க, நமது உள்ளத்தின் ஆழத்தில் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு இறைவன் நமக்கு பதில் தர வேண்டும் என்ற உத்வேகத்திலே இன்றைய நாளை நாம் சற்று ஆழமாக புடம்போட எண்ண வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த என்ற தொழில்நுட்பத்தில் நுண்ணறிவு சார்ந்த இந்த கலாச்சாரம் நமக்கு எவை நன்மையை கொடுத்து தீமையை கொடுக்கிறது, எந்த நன்மையினால் நாம் தீமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எந்த தீமையை அணுகுவதனால் மனித இனமும் மனித முகங்களும் மனித குரல்களும் அடிபட்டு போகின்றன என்று ஆழமாக சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை சொல்லுகிறேன். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியர் தன்னுடைய பணியிலிருந்து நிறைவு செய்கிறார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். பல ஆண்டுகளாக நானும் அவரும் இணைந்து பயணித்திருக்கிறோம். எனவே அவர் பல கட்டடங்களை நிறுவுவதிலே, நமது குறிப்பாக இறையாட்சியின் பணித்தளத்தில் நமது திருச்சபையோடு இணைந்து பல காரியங்களை செய்தவர். எனவே அவருடைய பணி நிறைவு விழாவிலே நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைத்தார். எனவே நானும் சென்றிருந்தேன். அந்த பணி நிறைவு விழாவில் அவருடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து அந்த நிறைவு விழாவின் போது ஒரு
செய்தியை சொன்னார்கள். இப்பொழுது அவர் பேராசிரியர் மட்டுமல்ல, அவர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பிலும் இருந்தவர். எனவே அவருக்காக ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு வீடியோ ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த வீடியோவை அவர்கள் சொல்லிதான் போட்டார்கள், இதை நீங்கள் காணும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று. அந்த வீடியோவை ஆன் செய்தவுடன், அதை ஒளிபரப்ப தொடங்கியவுடன், கல்வி தந்தை என்று அவருடைய பெயர், வலங்கைமானின் கல்வி தந்தை என்று சொல்லி அவருடைய பெயர் வந்தது. மிக அற்புதமாக அந்த கல்லூரியிலே பல காரியங்களை ஏறெடுத்தவர். எனவே அவருடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த கல்லூரி இப்படித்தான் இருக்க வேண்டும், என் மாணவர்கள் இப்படித்தான் உருவாக வேண்டும், இந்த கல்லூரியின் வளாகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த கட்டமைப்புகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவரது ஆசைகளை எல்லாம் அந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கி, ஏறக்குறைய இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம் கழித்து அந்த கல்லூரி எப்படி இருக்கும் என்பதை அந்த தொழில்நுட்பத்தில் காட்டிய போது, அந்த அரங்கில் இருந்த என்னோடும் சேர்த்து நானும் அதை கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன சூப்பரா பண்ணிருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு இவர் உயிரோடு இருக்கும் போது இப்படி இருந்தால் இவ்வாறு தான் இருக்க முடியும் என்பதை அவ்வளவு ஒரு தத்ரூபமாக எல்லோரும் கரவொலி எழுப்பினார்கள், பாராட்டினார்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு வீடியோ பதிவு செய்தார்கள். இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல என்று சொல்லியே அந்த ஒளிப்பதிவை அவர்கள் ஒளிபரப்ப தொடங்கினார்கள். ஆனால் அந்த ஒளிபரப்பை பார்க்க தொடங்கிய 2 நிமிடத்தில், அது ஏறக்குறைய 20 நிமிடம் ஓடியது, 2 நிமிடத்திலேயே என் முகமே சுருங்கி போனது. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பாடல்கள், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு யாரெல்லாம் அவர்களுக்கு தீர்க்க வேண்டுமோ அத்தனையும் அந்த பாடலில், ஒளிப்பதிவில், அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் செய்து முடித்து விட்டார்கள். மார்ந்தவர்களே, சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி நம்முடைய சூழ்நிலைகள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது? மற்றொரு சிறிய நிகழ்வு. எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே அவர் நன்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நெருங்கி பழகி மிக சிறப்பாக குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரிடத்தில் ஏதோ அவருடைய நண்பர்கள் தொழில் சார்ந்த முறைகேட்டினால் அவரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆண் குரலை பெண் குரலாக மாற்றி அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தை கூறி, தொழிலின் உச்சத்தில் இருந்தவர், வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்தவர், தன்னுடைய மனைவி மக்களோடு இன்பமாய் வாழ்ந்தவர், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஓடி வரக்கூடிய அருமையான நண்பர். ஆனால் எளிமையாய் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆணுடைய குரலை பெண்ணாக மாற்றி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்க செய்து, குடும்பத்திலிருந்து பிரித்து, தன்னுடைய தொழிலை மறக்க செய்து, இன்று மிகப்பெரிய இழிவை சந்தித்து தன்னை சுயமாய் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்று விட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் நிச்சயமாக ஆழமான சிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய காலம் இந்த காலம். எனவே நம்முடைய முகங்களும் குரல்களும் எந்த அளவிற்கு இன்று நசுக்கப்படுகின்றன, எந்த அளவிற்கு இன்று மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. எனவேதான் தொடக்கத்தில் சொன்ன அந்த நிகழ்வுகளை போன்று நாம் நமது முகங்களை பிரதிபலிக்கவும் செய்யலாம், நமது முகங்களை அழிக்கவும் செய்யலாம். எனவே இன்று எனக்கு ஒருவரை பிடிக்கிறது என்றால் அவரது முகத்தை ஏற்றி காட்டவும், அவரது குரலை உயர்த்தி பிடிக்கவும், இன்று அதே எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால், அவர் எனக்கு தேவையில்லை என்றால் அவரை முழுவதுமாக சாய்த்து விடவும், அவரை முழுவதுமாக அழித்து விடவும் இன்றைய நுண்ணறிவு கலாச்சாரம் நம்மை தூண்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முகங்கள் இயற்கை முகங்கள் நசுக்கப்பட்டு செயற்கை முகங்கள் உருவாக்கப்படும் போது என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. அதுதான் இன்றைய பல நேரங்களில் சமூக வலைதளங்களில் செய்யப்படக்கூடிய செயல். நம்முடைய சாதாரண குடும்பத்தின் உறுப்பினர்கள் பதிவிடக்கூடிய புகைப்படங்களை எடுத்து அதை வேறொரு நபராகவே மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது அந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாகி போகின்றன. அந்த குடும்பங்களினுடைய மகிழ்ச்சி சீர்குலைந்து போகிறது. அதே கணம் மற்றொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களிலும் நுண்ணறிவு தளங்களிலும் தொழில்நுட்பத்தினால் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் அந்த விதமான மகிழ்ச்சியின் காரியங்களை பதிவிடும் போது நம்மை சேராத இனம் கூட நம்மோடு சேர்ந்து கொள்கிறது. நம்மை பாராட்ட முடியாத அருகில் இருப்பவர்கள் கூட, தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட நம்மை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். ஆனால் இது செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை இந்த நுண்ணறிவை பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், முதலாவது, உங்கள் சிந்திக்கும் ஆற்றலை கைவிட்டு விட வேண்டாம். முதல் காரியம், இந்த நுண்ணறிவு கலாச்சாரத்தினால் நாம் என்ன செஞ்சிடறோம்? நமது சிந்திக்கும் ஆற்றலை
கைவிட்டு விடுகிறோம். எனவே நமக்குள் ஏற்படக்கூடிய காரியங்கள், ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு சாதாரண பையன் ஒரு உதவி கேட்டு என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சது போல உன்னுடைய நிலையை எழுதி ஒரு லெட்டரா கொண்டு வாடா, நான் அதை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுக்கிறேன் என்றேன். அவன் மிகச்சிறப்பாக ஆங்கிலத்தில் கொண்டு வந்தான். எனக்கு அதிர்ச்சி. அவனுக்கு தமிழே சரியா எழுத தெரியாது. இவன் எங்கிருந்ததா இப்படி எழுதிருக்க அப்படின்னு நானும் ஆச்சரியமா கேட்டேன். டேய், என்னடா இவ்வளவு சூப்பரான வார்த்தையெல்லாம் போட்டிருக்கியே, யாரா உனக்கு எழுதி கொடுத்தது? நானா தான் ஃபாதர் சிந்திச்சேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மீண்டும் கேட்டேன், நீயா சிந்திச்சியா, எப்படிடா இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு கிடைச்சது என்று கேட்ட அடுத்த நிமிடமே அந்த நுண்ணறிவு ஏஐல போட்டிருக்கான். சாதாரணமாக எழுதி அதை உள்ளே திணித்தவுடன் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு கடிதமாக ஆங்கிலத்தில் அதை தயார் செய்து கொடுத்து விட்டது. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு வேலை. ஆனால் அவனுடைய சிந்திக்கும் திறனே பழகி போனது. அவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இல்லை. அதே கணம் அந்த கடிதம் அனுப்பப்பட்டவரை மிகுந்த அளவில் ஈர்த்தது. உடனடியாக உதவியும் கிடைத்தது. இதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவன் நினைத்தது என்ன? அங்கு சென்ற பிறகுதான் தெரியும் அவன் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று. எனவே நீங்கள் உங்கள் சிந்திக்கும் ஆற்றலை கைவிட்டு விடாதீர்கள். முயற்சி செய்யுங்கள். செய்ய வேண்டிய காரியத்தை முதலில் நீங்கள் செய்யுங்கள். அதை விடுத்துவிட்டு உடனடியாக நாம் இந்த எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது, இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்தேன். அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்தேன். அது ஒரு கோர்ட் வளாகத்தில் இருந்தது, நீதிமன்ற வளாகத்தில் இருந்தது. இந்த எஸ்டிடி பூத்தில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 500-600 நம்பர் எனக்கு மனப்பாடமாக தெரியும். உடனடியாக வருவாங்க, அவருக்கு நம்பரை போடுற டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுப்பேன். இன்னைக்கு ஏன் நம்பரையே சில நேரத்தில் மறந்து போயிருது. காரணம், நம்முடைய தொழில்நுட்பம் நம்மை மறக்கடிக்க செய்து விட்டது. நம்முடைய கணவர் எண் தெரிவதில்லை, மனைவியின் எண் தெரிவதில்லை, பிள்ளைகள் எண் தெரிவதில்லை, பெற்றோரின் எண் தெரிவதில்லை. நம்முடைய குடும்பங்களின் நிலைப்பாடு நம்மை சிந்திக்க விடாமல் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது சில பேர் சொல்லுவாங்க, பெரிய அறிவாளித்தனமா சொல்லுவாங்க, இவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தால் தெரியும் அவ்வளவு பெரிய டெக்னாலஜியும் கதை முடிந்துவிடும் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, முதலில் உங்கள் சிந்திக்கும் ஆற்றலை இந்த தொழில்நுட்பத்தால், நுண்ணறிவால் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். எனவே அதை நாம் தயவு செய்து பின்பற்றும் போது நமக்கு உண்டான அந்த வளர்ச்சியின் திறனும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, இருத்தல் அல்லது இருத்தல் போல நடிக்கக்கூடிய திறன். இந்த தொழில்நுட்பத்தால் யதார்த்தத்தையும் உறவு கொள்ளுதலையும் போலியாக உருவகப்படுத்துகிறது. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே கொடுக்கப்படக்கூடிய நுண்ணறிவு தளங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ஸ்கிரிப்டட் என்று ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு உண்டான தொடர்பு யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கிட்ட மட்டும்தான்டா இருக்குன்னு நம்மை நம்ப செய்கிறார்கள். இருக்கு, ஆனா இல்லை. அதுதான் உண்மை. இருக்கு, ஆனா இல்லை. அது நம்மிடத்தில் இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறதே ஒழிய அது இருப்பதில் அல்ல. எனவேதான் தொடக்கத்தில் நான் அந்த கவிதையில் சொன்ன வார்த்தை உங்களை சிந்திக்க தூண்டி இருக்கலாம். இங்கு விடை பகிரும், ஆனால் எதிர்கேள்வி இல்லை. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அது என்ன பண்ணும்? ஆன்சர் கொடுக்கும். நீ கேட்டதுக்கு இந்த இருக்கடா பதில் தூக்கி போடும், 1க்கு 10 பதில் கூட தூக்கி போடும். ஆனால் எதிர்கேள்வி, இது ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க கேட்க முடியாது. வேற வழியே இல்லை. உங்களுடைய செயல்பாட்டை எதிர்கேள்வி கேட்கவே முடியாது. நீங்கள் கேட்பதற்குண்டான எதிர்கேள்விக்குண்டான கனவே அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இங்கு இருத்தல், ஆனால் இருத்தல் போல நடிப்பதும் யதார்த்தத்தையும் உறவு கொள்ளுதலையும் போலியாக சித்தரிக்கிறது. அதே போன்று நீங்க பாருங்க, இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பல சூழ்நிலைகளில் நாம் எங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் எனக்கு தெரிந்தது மட்டும்தான், நான் செய்வது மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கட்டிய மனைவியிடமோ அல்லது உடன் பயணித்த கணவரிடமோ பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளிடமோ சில காரியத்தை நாம் பகிர்வதில்லை. ஆனால் அந்த பகிராத காரியத்தை கூட அந்த நுண்ணறிவு தெளிவாக வெளியிடுகிறது. நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்க்க வேண்டும், எடுக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் நகத்தை கூட, இந்த நகத்தை நீங்க வெட்டாம ஒரு வாரம் விட்டுட்டு உங்க கேமரா முன்னால போயிட்டு அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிருங்க, அடுத்த 2 நிமிஷத்துல என்ன வரும்? நெயில் கட்டர் வரும். உங்களுக்கு விளம்பரம், நகம் வெட்டுங்க, நெயில் கட்டர் வரும். நகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியே வரும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இருப்பை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள்.
எனவே இது இருத்தலை போன்று காட்டுமே ஒழிய ஆனால் முழுவதும் இல்லாததாக நம்மை உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு தேவை சில காரியங்களை அடிப்படையாக நீங்கள் எடுக்க வேண்டும். இயன்றதொரு உடன்பாடு நமக்குள் ஏற்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் சிநேகமாக நம்மை உதவி கொள்ள முன்வர வேண்டும். தொழில்நுட்பத்தால் இந்த நுண்ணறிவால் உதவி கொள்ள ஆசைப்படுகின்ற நாம் மனிதம் என்னும் அந்த உணர்வை மறந்து விடுகிறோம். மனிதருக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவுகளை மறந்து விடுகிறோம். மனிதர்களுக்குள் ஏற்பட வேண்டிய உதவிகளை மறந்து விடுகிறோம். எல்லாத்துக்கும் ஆப்புன்னு சொல்லி நமக்கே தேவையற்ற காரியங்களை உருவாக்கி கொள்ளுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து இன்றைய நாளில் முடிவெடுங்கள். உலக சமூக தொடர்பு நாள். இந்த உலக சமூக தொடர்பு நாள் நான் மனிதனுக்குள்ளாக சமூக தொடர்பில் இருக்கிறேனா? ஆண்டவர் இயேசு விரும்பிய சித்தாந்தத்தை சமூகத்தை ஏற்படுத்த விரும்புகிறேனா? ஒரு சிறிய உதாரணம், ஆண்டவர் இயேசுவோடு சக்கேயுவுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்ட சமூக தொடர்பை விட மிகப்பெரிய சமூக தொடர்பை நாம் காட்ட வேண்டுமா? ஆண்டவருக்கும் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கும் ஏற்பட்ட சமூக தொடர்பை விட மற்றொரு சமூக தொடர்பை நாம் உருவாக்கி தர வேண்டுமா? ஆண்டவருக்கும் அந்த கனானேய பெண்ணுக்கும் ஏற்பட்ட ஆழமான சமூக தொடர்பை விட, அந்த சமூகத்தில் ஏற்பட்ட அந்த வார்த்தை ஜாலங்களை விட நாம் இன்னும் ஆழமான சமூக தொடர்பை இன்னும் உதாரணம் காட்ட வேண்டுமா? சக்கேயு காண ஆவல் கொண்டான். காண ஆவல் கொண்டு மரத்தின் மீது ஏறி நின்றான். ஆனால் ஆண்டவருக்குள் தோன்றியது, என்னை காண அவன் ஆசைக்கிறான். எனவே கண்கள் பகிர்கிறது, சக்கேயு இறங்கி வா. இறங்கி வந்து அவன் வீட்டிற்குள் சென்று சொல்லுகிறான். ஆண்டவர் கேட்காமலே அவர் எதிர்பார்த்தது என்ன என்பதை உணர்ந்து, ஆண்டவரே 2 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அவன் அறிந்ததை உணர்ந்ததை எடுத்து சொல்லாததை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் மனிதருக்குள் இருக்க வேண்டிய சமூக தொடர்பு. இதுதான் நாம் வாழ வேண்டிய சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டிய சமூக தொடர்பு. எனவே நுண்ணறிவும் கலாச்சாரமும் நமக்கு தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டதை போல குருவை விட சீடர் பெரியவர் அல்ல, தலைவனை விட தொண்டர் பெரியவர் அல்ல. எனவே இந்த தொண்டனாக சீடனாக இருக்கக்கூடிய AI அல்லது நுண்ணறிவு சார்ந்த கலாச்சாரத்தை குருவாக தலைவனாக இருந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டுமே ஒழிய அது நம்மை ஆளுகை செய்ய விட்டு விடாதீர்கள் என்ற உணர்வோடு இதில் பயணிப்போம். அதை பயன்படுத்த தெரிந்தவர்களாக உருமாறுவோம். இறைவனுடைய அருளோடு இணைந்திருந்து எப்போதும் நாம் மனிதர்களை அன்பு செய்வோம் என்ற உறுதியோடு இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவர் அருள வேண்டும் என்ற உணர்வு பெருக்கோடு நம்முடைய வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். பேரன்புமிக்க இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் செயற்கை நுண்ணறிவையும் நற்செய்தி அறிவிப்பதற்கும் உமது ஒளியை உலகெங்கும் பரப்புவதற்கும் மனித குலத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தகுந்த முறையில் பயன்படுத்தும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் ஊற்றே இறைவா, உலகெங்கும் உள்ள நாட்டு தலைவர்கள், சட்டம் இயற்றுவோர் மற்றும் பன்னாட்டு ஒழுங்குமுறை அமைப்புகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் மனித உரிமைகளோ தனி மனித சுதந்திரமோ பாதிக்கப்படாதவாறு நன்னெறி மற்றும் பொறுப்புணர்வுடன் கூடிய சட்டங்களையும் நெறிமுறைகளையும் வகுத்து சமூக நீதியை காத்திட தேவையான தூய ஆவியின் வழிநடத்துதலை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் உருவே இறைவா, இந்த 60வது உலக சமூக தொடர்பு நாளில் இணையதள வழிநடத்துவோர், ஊடகம் மற்றும் தொடர்பாடல் நிறுவனங்கள், செயற்கை நுண்ணறிவை உருவாக்குபவர்கள் மற்றும் மேம்படுத்துபவர்கள் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் தங்களின் பேராற்றல் மிக்க இத்தொழில்நுட்ப பணியில் அரும்பெரும் பொறுப்புணர்வுடன் செயல்படவும், லாப நோக்கத்தை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் உண்மையை உரக்கச் சொல்லவும், மனிதகுல ஒற்றுமைக்காகவும் நற்பண்புகளை வளர்ப்பதற்காகவும் மட்டுமே இதனை பயன்படுத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக
ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தகப்பனை, தருமையான அதிகாலை பொழுதினிலே உலகமெங்கும் இருந்து கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உம்முடைய பிள்ளைகளும் சரி, இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அன்னையின் பிள்ளைகளும் சரி, நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். அமைதியின் சுவாசத்தை எப்போதும் நாங்கள் சுவாசிக்க வேண்டும். இந்த சனிக்கிழமை அன்னை மரியாவினுடைய இதயத்தோடு இணைந்து செல்லக்கூடிய அற்புதமான இந்த தருணத்திலே தகப்பனே, அந்த அன்னை மரியாவை போன்று இரக்கத்தோடு, மாண்போடு, தாழ்ச்சியோடு, அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, உழைப்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, கடுமையான எதிர்ப்புகளையும் சந்தித்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு வரம் தாரும். இவை அனைத்தையும் எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனதினில் உடைந்து காற்றினில் கலந்து மதிவோடு பதிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே.
உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நின்று நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். உமது திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய தாமஸ் அக்வைனர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி இறை தந்தையை புகழ்ச்சி செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்பியர்வற்ற நம்பிக்கையை மட்டும் பார்த்து எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்திது, அதை உண்டிடவே சென்றிடுவோம். கல் ஜீவன் தரும் விருந்திலே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கின்றார். உறுதிமொழி. அனைவரும் நான் சொல்ல நீங்களும் திரும்பி சொல்லுங்கள்.
ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பினை நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனிதனை தாரும். பாதுகாத்திடும் மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவிகள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறமையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணின்ம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணரும் வரம் தாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும் சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி துணையிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. சரணப்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே, விடிவெளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே.
தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசங்கிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசிந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகி